உறவுகளே, நாம் மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். எப்பொழுதுதான் மனிதர்களை நேசித்து பொருட்களை பயன்படுத்துகிறோமோ தெரியவில்லை. அதற்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு கதை. ஒரு அப்பாவும் 4 வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை துடைத்து கொண்டிருந்தார்கள். இந்த கார் வாங்குறது அப்பாவுக்கு பல ஆண்டுகளாக உள்ள கனவு. அது இப்போத்தான் நிறைவேறியிருக்கு. அந்த காரை கொண்டாந்து வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு அதை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த 4 வயசு பையன் வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வரான். ஆஹா, அப்பா நமக்காக வாங்கி வைத்த கார் அப்படின்னு சொல்லிட்டு காரை சுற்றி சுற்றி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த பையன் என்ன செய்கிறான், பக்கத்தில் கிடந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த காரு கதவு பக்கத்தில் என்னத்தையோ சுரண்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. கோபத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஸ்பேனர் எடுத்து பலம் அந்த கை விரல்கள் மீது ஓங்கி அடிக்கார். அந்த காரோடு சேர்த்து அடித்ததில் விரல் எலும்புகள் எல்லாம் முறிந்து விட்டது. மனுஷன் இப்படியே அடிப்பார். பலமாக அடித்த அடியில் வலியில் துடித்து போன மகனை கோபத்துடன் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறார். அங்கே போய் மருத்துவர்கள் பார்த்துட்டு, இது சரி செய்கிறது கஷ்டம், எலும்புகள் நிறைய முறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகன் உடனே என்ன செய்கிறான், வலி நிறைந்த கண்களோட அப்பாவை பார்த்து, அப்பா என்னோட விரல் திரும்ப வளர்ந்துருமா அப்படின்னு கேட்கான். அந்த பிஞ்சு மொழியில் கேட்க கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்து ஓம் என்று அழுகிறார். கதறி கதறி அழுது அந்த பக்கத்தில் நிப்பாட்டி இருந்த அந்த காரை எட்டி எட்டி உதைக்கிறார். அப்போ அவர் கண்ணில் அந்த மகன் எழுதின அந்த கீறல் தெரியுது. அதை பக்கத்தில் போய் பார்க்காரு. அதில் அப்பா ஐ லவ் யூ என்று எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து கதறார். இதெல்லாம் வேணுமா உறவுகளே? முதல்லையே நம்ம இதை யோசிக்கிறது இல்லையா? கோபம் தான் என்னன்னாலும் செஞ்சிடணுமா? எதையுமே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதனால் நம்ம எதை செஞ்சாலும் யோசித்து கவனமாக செய்யணும். அப்புறம் நம்ம அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை.